குரூப் 4 எக்ஸாமுக்கு யூனிட் 6ல் இருந்து மட்டும் 20 வினாக்கள் கேட்பாங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடியே யூனிட் 4க்கு 1020 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன? காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் எங்கு கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி. தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் எங்கு கிடைத்ததுன்னா பையம்பள்ளி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்க கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். தானம் தவம் இரண்டும் இந்த உலகில் தாங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தானம் தவம் இரண்டும் இந்த உலகில் தாங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் என்னன்னா மழையின்மை. கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை. கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது எதுனா செஞ்சிக்கோட்டை. டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? தேவதாசி அமைப்புக்கு எதிராக. டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்னா தேவதாசி அமைப்புக்கு. நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? கோயம்புத்தூர். பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானது, ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியவர் முனைவர் க. அன்பழகன். ஏன் ஈவே ராமசாமி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தியிட்டது. இதுதான் அதுக்கான காரணம். கீழ்காணும் அரச வம்சங்களில் 18 நூலில் குறிப்பிடுவது சேர வம்சத்தை. கீழ்காணும் அரச வம்சங்களில் 18 நூலில் குறிப்பிடுவது என்னன்னா சேர வம்சத்தை. எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்னு கேட்டிருக்காங்க. செல்வி துர்காபாய். 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது? டாக்டர் முத்துலட்சுமியின் தலைமையில். 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமியின் தலைமையில். திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர்? திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யாருன்னா அயோத்திதாசர் பண்டிதர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர்? சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது, டர்பன் அணிவது. இதில் தடை செய்யப்பட்டவை எதுன்னு கேட்டிருக்காங்க. குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது. இதில் 3மே வரும். ஆப்ஷன் வந்து ஏ. 1930 ஏப்ரல் 13இல் மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் ஆந்திர கேசரி பிரகாசம். எந்த ஆண்டுனா 1930 ஏப்ரல் 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் யாருன்னா ஆந்திர கேசரி பிரகாசம். கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களை
அங்கீகரித்தது? இல்லை, ஒன்று வந்து சரிதான். 2, சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். இல்லை, 2ம் சரிதான். 3, இரண்டாம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. இரண்டாம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. 3 சரிதான். மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. இல்லை, 4மே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. 1, 2, 3, 4. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எதனை குறிக்கிறதுனா திருக்குறள். தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை எப்பொழுது தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 13, 1930. தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்னா 1930 ஏப்ரல் 13. வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்? வெல்லஸ்லி பிரபு.